என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பனை சாதாரணமாக வெல்லாம் நினைத்து விடாதே. என் செல்லமே, உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்றினை நான் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். நீ என்னை மனதார நினைத்து இந்த வாக்கினை கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா? அப்பனுடைய வாக்கில் நம்முடைய மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகிறது என்று என் குழந்தை நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா? என் செல்லமே, உன் நம்பிக்கையை இந்த கருப்பன் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்ட விஷயத்தை நான் நிச்சயமாக உனக்கு நிறைவேற்றி தரப்போகிறேன். நீ இதற்காக இத்தனை நாட்கள் எத்தனையோ கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து வந்து விட்டாய் அல்லவா? நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு கைமேல் பலன் கிடைப்பது மட்டுமல்லாமல் என் குழந்தையே, உன் மனதில் மிகப்பெரிய சந்தோஷத்தையும் நான் அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன். நீ ஆசைப்பட்டதில் உன்னுடைய உறுதியினால் நீ அடையப் போகிறாய். நீ இதை அடைய வேண்டும் என்பதற்காக எத்தனையோ தடங்கல்களை எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாய். அது மட்டுமல்ல, நீ எத்தனையோ தடங்கல்களையும் தாண்டி எத்தனையோ பேரின் தேவையற்ற வீண் பேச்சுகளையும் கேட்டு என் குழந்தையே, எல்லாவற்றையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் எத்தனையோ சூழ்ச்சி வலைகளை பின்னினாலும் நீ அதனை அடைந்துவிடக்கூடாது என்று எண்ணினாலும் என் குழந்தை, நீ உன்னுடைய அத்தனை கஷ்டங்களையும் கடந்து தன்னம்பிக்கையோடு அதை அடைகின்ற நிலைக்கு இப்பொழுது வந்து விட்டாய். நீ நிச்சயமாக இதை அடைந்துவிட்ட பிறகு நீ இத்தனை நாள் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து அதற்கான பலனை மிகப்பெரிய சந்தோஷத்தை எல்லாம் அனுபவிக்கப் போகிறாய். என் தங்கமே, நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய இந்த விஷயத்திற்காகவா இத்தனை கஷ்டங்கள், இத்தனை தடங்கல்களை எல்லாம் தாண்ட வேண்டி இருக்கிறதே? அப்பனே, உனக்கு கண் இருக்கின்றதா? நான் படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் பார்த்து எனக்கு எந்த உதவிகளும் செய்யாமல் இருக்கிறாயே என்று என் குழந்தையே நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் கஷ்டப்பட்டால்தான் கிடைக்கும் என்பதை நீ உணர வேண்டும். மிக எளிதாக உனக்கு அது கிடைக்குமானால் அதனுடைய அருமை என்னவென்றே உனக்கு புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதை நாம் ஆசைப்பட்டோம், நமக்கு இது கிடைத்து விட்டது, இதில் வேறு என்ன இருக்கிறது என்று மிக எளிதாக எடுத்துக்கொண்டு நீ சென்று விடுவாய். ஆனால் உண்மை என்னவென்றால் என் தங்கமே, ஒன்றை நீ அடைய விரும்பினால் அதற்கு உன்னுடைய முயற்சிகளையும் நீ பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த அப்பன் மிக எளிதாக உன் கைகளில் நிச்சயமாக அதை கொடுத்து விட மாட்டேன். அதற்காக நீ எவ்வளவு உறுதியாக இருக்கிறாய், அது வேண்டுமென்று எத்தனை உறுதியினை நீ காண்பிக்கின்றாயோ, உன்னுடைய மனம் மாறாமல் எப்படி அதில் நிலைப்பாட்டோடு இருக்கிறாய் என்று நிச்சயமாக நான் சோதனைகள் வைத்து கொண்டு தான் இருப்பேன். என் தங்கமே, நீ இப்பொழுது அதில் நிலையாக இருக்கின்றாய். இதை தந்தால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும். நீ சந்தோஷமாக காலம் முழுவதும் இருப்பாய் என்று உன் அப்பனுக்கு எப்பொழுது தோன்றுகிறதோ நிச்சயமாக அதனை அந்த நேரங்களில் உன்னுடைய கைகளிலே தந்து விடுவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த நிலைப்பாடு உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிச்சயமாக இருக்க வேண்டும். நீ கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் வேளையில் உன் மனதிற்குள் எந்த ஒரு மாற்றங்களும் வேதனைகளும் வந்துவிடக்கூடாது. நீ கேட்டதை இந்த அப்பன் கொடுத்து விட்ட பிறகு அந்த பொருளை பொக்கிஷமாக வைத்து காலம் முழுவதும் வாழ வேண்டும். என் தங்கமே, இது கிடைப்பதற்காக நீ எத்தனை கஷ்டப்பட்டாய், எத்தனை கஷ்டங்களையும் நீ வேதனைகளையும் நீ கடந்து வந்தாய் என்பதை மறந்துவிடக்கூடாது. துன்பங்களையும் வேதனைகளையும் வேண்டுமானால் நீ மறந்து விடலாம். ஆனால் அதில் நீ பட்ட அனுபவங்களை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அது காலம் முழுவதும் நீ செய்கின்ற அடுத்தடுத்த செயல்களில் நிச்சயமாக உனக்கு கை கொடுக்கும் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, இதற்காக உனக்கு தீயதை நடத்த நினைத்தவர்கள் எல்லாம் நீ அந்த வெற்றியை அடையும் பொழுது நிச்சயமாக வாயடைத்து போய்தான் நிற்பார்கள் என்பதை நீ மறந்து விடாதே. அதைப்போல நீ நினைத்ததை அடைந்த பிறகு அவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற
வைராக்கியத்தோடு இருக்க வேண்டுமே தவிர இனிமேலும் சிறு சிறு தவறுகளை எல்லாம் செய்து தேவையில்லாமல் உன் கையில் கிடைத்த பொருட்களை எல்லாம் துடைத்துவிட்டு உன்னை யார் வாழக்கூடாது என்று நினைத்தார்களோ அவர்கள் முன்பாக தேவையில்லாமல் அசிங்கப்பட்டு நிற்கின்ற ஒரு நிலைக்கு நீ ஒருபோதும் சென்று விடாதே. யாரெல்லாம் உன்னை காயப்படுத்தினார்களோ, யாரெல்லாம் உன்னை வளரவிடக்கூடாது என்று சூழ்ச்சிகளை செய்தார்களோ அவர்கள் முன்னால் நீ தைரியமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர்கள் முன்னால் நீ உயர்ந்து காட்ட வேண்டும். அதில்தான் என் குழந்தையின் திறமை எப்படி இருக்கிறது என்பதை நீ காட்ட வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு அதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் நானே உனக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை எல்லாம் நீ நன்றாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றியினை நீ அவர்களுக்கு காட்ட வேண்டும். அது மட்டுமல்ல என் செல்லமே, இப்பொழுது நீ படுகின்ற வேதனைகளுக்கு எல்லாம் நல்ல பதில்களை தருவது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும். நிச்சயமாக நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருந்தால் நீ தனிமையில் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் விரைவாகவே மாறப்போகிறது. விஷயங்களை எல்லாம் நினைத்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் அல்லவா? நீ ஒன்றை மட்டும் மனதில் நினைத்துக்கொள். அழுது முடித்து விட்ட பின்பு உனக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும். இனி இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்பதை உன்னிடத்திலே ஒரு தெளிவு பிறக்கும். என் தங்கமே, உனக்குள் அந்த தெளிவு கிடைத்தவுடன் கண்ணீரை துடைத்துவிட்டு எழுந்து நடந்து அதன் பிறகு நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் நிச்சயமாக உனக்கு ஒரு நல்ல தெளிவான பாதையாகத்தான் இருக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னுடைய கண்ணீரில் உனக்கான அடுத்தடுத்த நிலைக்கான தெளிவினை பெற்று விடுவாய். அதற்கு பிறகு நீ ஒருபோதும் கண்ணீர் சிந்த வேண்டும் என்ற நிலை இருக்கப் போவது இல்லை. என் செல்லமே, இதை நீ தவறாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் கண்ணீர் சிந்திக் கொண்டிருக்காதே. உன்னுடைய வேதனைகள் எதுவாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை நீ கண்ணீர் சிந்திவிடு, அழுதுவிடு. பிறகு மேலும் இதற்காக நான் கண்ணீர் சிந்தக்கூடாது என்ற தெளிவானது உன்னுடைய உள்ளத்திலே பிறந்து விடும். உனக்கான பாதையானது இந்த அப்பன் உனக்கு வழிநடத்தி செல்லக்கூடிய பாதையாகத்தான் இருக்கும். அந்த பாதையில் பிறருடைய உதவிகளும் உனக்கு தானாகவே வந்து கிடைக்கும் என்பதை புரிந்துகொள். முகமறியாத நபர்கள் எல்லாம் உனக்கு தேவையான நேரங்களில் வந்து உதவிகளை செய்வார்கள். இதையெல்லாம் இந்த கருப்பனின் செயல் என்பதை புரிந்துகொள். இந்த கருப்பன் எப்பொழுதுமே உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் பிள்ளைக்கு இதில் எப்பொழுதும் சந்தேகம் வர வேண்டாம். நம் அப்பன் நமக்கு காலதாமதம் ஆனாலும் நிச்சயமாக நம் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து விடுவார் என்ற மனப்பக்குவம் உன்னிடத்திலே எப்போதும் இருக்க வேண்டும். நான் எப்பொழுதுமே என் குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி தான் வந்து கொண்டிருக்கிறேன். நீ வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறாய், உனக்கு எந்த இடத்தில் என்ன தேவை இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் அதற்கு தகுந்தது போல உனக்கான எல்லா விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட என் அன்பு பிள்ளையே, உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னிடத்திலே பேசிக்கொண்டிருக்கிறேன். எப்பொழுதும் உன் அப்பன் உனக்கு எல்லாவற்றையும் நன்மையாகத்தான் முடித்து வைத்தேன் என்று நீ நம்ப வேண்டும். அதற்கு தகுந்தது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். சுயநலமாக உன்னுடைய தேவைகளுக்கு மட்டுமே அப்பனை வேண்டாமல் ஒரு சில பொது காரியங்களுக்காகவும் இந்த அப்பனிடத்திலே நீ வேண்டிக் கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ பெறக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். மிக விரைவாகவே இதுவரை நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு கிடைக்கப் போகிறது. அவற்றை யாராலும் தடுக்கவும் முடியாது. என் தங்கமே, அப்பா முதலில் எனக்கு இதை செய்து கொடு, அதன் பிறகுதான் நான் உன்னை வணங்குவேன் என்று பிடிவாதமாக நீ இருக்காதே. இதுவும் என் மீது நம்பிக்கை இல்லாமல் நீ இருக்கிறாய் என்பதைத்தான் காட்டும். அது உண்மையான அன்பு இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பலனை எதிர்பாராமல் யார் தங்களுடைய கடமைகளை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே
அதற்கான பலன் உண்மையாக அவர்களுடைய கைகளில் வந்து சேரும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நல்ல சுப செய்தியை கொண்டு வருவதோடு உன்னுடைய வீட்டில் நிச்சயமாக மங்கள நிகழ்ச்சி ஒன்றை நடத்தப் போகிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இது இந்த கருப்பனின் சத்திய வாக்கு. இந்த அப்பன் என்னுடைய வாக்கானது நிச்சயமாக பலிக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் இனி நடக்க இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும். உன் அப்பன் உன் சந்தோஷங்களில் பங்கெடுத்து கொள்ள விரும்புகிறேன். உன்னுடைய கஷ்டங்களில் எப்படி நான் உனக்கு துணையாக இருந்தேனோ அதை போலவே உன்னுடைய சந்தோஷத்தையும் நான் பங்கெடுத்து கொள்ளப் போகிறேன். உன்னுடைய சந்தோஷத்தினால் இந்த அப்பன் மகிழ்ந்து உனக்கு ஆசீர்வாதங்களையும் கொடுக்க நான் எப்பொழுதும் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ சரியாக பயன்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நீ நடத்தும் பொழுது உன் அப்பன் உன் உள்ளத்தில் மட்டுமல்ல உன் இல்லத்திலும் எப்போதும் நிலையாக இருந்து உனக்கான பலன்களை எல்லாம் நான் கொடுத்து கொண்டேதான் இருப்பேன். என் அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.